இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து வேலன் வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நைட் அவுட்டிங் போறாங்க. நம்ம வள்ளி, வேலன் 2 பேருமே வந்து நைட் அவுட்டிங் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறப்பயே சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறோமா, சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேத நாயகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி திமிரா? ரத்தனத்தோட கையால வந்து தாலிய வாங்கிட்டா, நீ வந்து அவன் பொண்டாட்டி ஆயிருவியா? என்னைக்குமே வந்து அவன் பொண்டாட்டி நீ கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து தாலிய கழட்டி எறிஞ்சிட்டு போனயே, அதான் நீ உண்மையானவ. சரியா? இப்போ வந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீ வந்து அவனோட கையால வந்து தாலிய வாங்கியிருக்கலாம். ஆனா உண்மையான வந்து மனைவி நீ கிடையாது. சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, இப்போ வந்து என் கழுத்துல தாலிய கட்டியிருக்காரு. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து என்னை மனைவியா வந்து மனப்பூர்வமா ஏத்துக்க தான் போறாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வேதநாயகி வந்து சொல்றாங்க, "இங்க பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் வந்து கண்டிப்பா நடக்கவே விடமாட்டேன். நடக்கவும் நடக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் பாப்போம்மா, கூடிய சீக்கிரம் வந்து ஐயாவையும், அம்மாவையும் சேர்த்து வச்சுருவேன் நானு." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வேலன் வந்து சொல்றாங்க. "டேய் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட பதவியவே வந்து உன்னால காப்பாத்த முடியல. நீ அவங்க 2 பேத்த வந்து சேர்த்து வைக்க போறியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "மேடம் நீங்க வேணா பாருங்க. பெட்டு கட்டுவோமா, உங்க முன்னாடியே வந்து ஐயாவையும், அம்மாவையும் சேர்த்து வச்சு காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! என்கிட்டயே நீ வந்து பெட்டு கட்டுறியா? பார்ப்போம். கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஜானகி வந்து தாலிய கழட்டிட்டு இந்த வீட்ட விட்டு திருப்பியும் ஓட வைக்கிற நான் வேதநாயகி கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்க கோவமா போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேலன்கிட்ட, "டேய் வேலா, எப்புட்றா என் மாமா வந்து வீட்டுக்கு வந்தாருன்னே தெரில. சின்ன வயசுல வந்து ஓடிப் போனாரு. நான் வந்து அப்போ வந்து கை குழந்தையா இருந்தேன். அப்போ ஓடிப் போனாரு. இப்போ வந்து திருப்பி வந்திருக்காரு. என்னவா இருக்கும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தான் கூட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்றாங்க. "ஏய் வேலா என்ன சொல்ற? நீ கூட்டு வந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா நான் தான் கூட்டு வந்தேன். அவர் கோயிலுக்கு போயிருந்தேன். தற்செயலா வந்து அவர் அங்க இருந்தாரு. அவர பார்த்தேன். சரி வீட்ல வந்து பல பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. நம்ம வேதநாயகி அம்மாவ டார்ச்சர் பண்றதுக்கு இவர் சரியான ஆளா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சூப்பர்றா! இது நீ தான் பண்ணையா? நான் கூட அவரா தான் திரும்பி வந்துட்டாருன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேலன் வந்து சொல்றாங்க, "மேடம் கிளம்புங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது கிளம்பணுமா? இந்த நேரத்துலயா? மிட் நைட் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா மிட் நைட்ல தான் வெளியில போணும். ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் வரலப்பா. நீ போயிட்டு வா. இந்த நேரத்துல வந்து வெளியில வந்தா அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல்ரெடி வந்து 2, 3 தடவ வந்து நம்மள வந்து ரஞ்சித் வந்து எங்க போறாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா இந்த வட்டமும் நம்ம எங்கேயாவது போனா கண்டுபிடிச்சு அப்பாகிட்ட சொல்லிருவான். அதுக்கடுத்து அப்பாட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. நீங்க வந்தா தான் அந்த வேலையே முடியும். அதனால தான் உங்கள கூப்பிடுறேன். சரியா? நீங்க வாங்க." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "அப்படி என்ன வேலை? நான் வந்தா முடியிற அளவுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டவுடனே, "நீங்க வாங்களேன் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கூட்டு போறாங்க. நேரா வந்து ஒரு ஐஸ் கடைக்கு போறாங்க. ஐஸ் கடையில போய் 2 கோன் வாங்குறாரு. 2 கோனையுமே வந்து நம்ம வள்ளி கையில குடுத்துடுறாங்க. "ஏய் வேலா என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? ஏதோ வேலை இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய வெளியில கூட்டு வந்த. இப்போ என்னடான்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? டக்குனு வீட்டுக்கு போவோம் வா." அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. "மேடம் வேலை இருக்குன்னு சொன்னதே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறதுக்காக தான் கூட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூட்டு வந்தியா? ஆமா எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம நான் வந்து 2 ஐஸ்கிரீம் ஒரே டயத்துல சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் யார்ட்டயுமே சொன்னதில்லையே. அது எப்படி வந்து உனக்கு தெரியும்? கரெக்ட்டா வந்து கூட்டு வந்திருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னோட வேலை. உங்களுக்கு பிடிக்கும்ல, நீங்க வந்து சாப்பிடுங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டுமே இந்த விஷயமெல்லாம் தெரியும். ஆனா நீ எல்லாம் இத தெரிஞ்சு வச்சிருக்கியே, அதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒழுங்கா உண்மைய சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "மேடம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சந்தோஷம் வந்துச்சுன்னா, அத வந்து அனுபவிக்கணும். அத வந்து எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ஆராயக்கூடாது. பிறகு வந்து சந்தோஷத்த அனுபவிக்க முடியாது. ஒழுங்கா வந்து சந்தோஷமா இருக்குல்ல இப்ப. உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்ல. அத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் இந்த மிட் நைட்ல நீங்க 2 ஐஸ்கிரீமு ரோட்ல பாருங்க. யாருமே இல்ல. அப்படிங்கும்போது இந்த மொமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு. அன்னைக்கு பின்னடானா எனக்காக ரிஸ்க் எடுத்து கூட்டு போயி முழு நிலவ வந்து எனக்கு காட்டுன. எனக்கு அதுவும் பிடிக்கும். முழு நிலவ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து மீன் தொட்டியில மீன் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக வந்து ஒரு பெரிய மீன் தொட்டியில மீனெல்லாம் கொண்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ண. நீ பண்ணுறத பார்த்தா என் மனசுக்குள்ள என்னென்ன ஆசை இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீ எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது எப்படி உனக்கு வந்து தெரியுது என் மனசுக்குள்ள இருக்கிறது? அதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "மேடம் இவ்வளோ தானே, இன்னும் நெறைய பண்ணுவேன் பாருங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ,
எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உங்களுக்காக நான் பண்ணத்தான் போகிறேன், நீங்கள் வந்து அதை ஆராயக்கூடாது, ஒழுங்காக வந்து அனுபவிக்க கற்றுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் லவ் சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டினாங்க ஸ்ட்ரீட்டில். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.